குழப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போகும், வீராணத்தில் மழை பொழிந்தால் நாடெல்லாம் விளையும் என்று நாதமுனிகள் உய்யக் கொண்டாரிடம் கூறி அர்த்தம் ஆராய வேண்டாம், சொல்லிக்கொண்டே இரு என்றார். ஆச்சாரியன் சொன்ன அந்த வரிகள் மணக்கால் நம்பி ஆள வந்தார். பெரிய நம்பி வழியாக ராமானுஜரிடம் வந்தது. ராமானுஜர், அர்த்தம் எனக்கு புரிந்துவிட்டது, நான் நிறைவேற்றுகிறேன் என்றார். ஒரு மாடு நடந்து போகிறது என்றால் அந்த மாட்டினுடைய பாதம் பட்ட இடங்களில் மழை பொழிந்தது என்றால் அந்த தண்ணீர் குருவி குடிக்கத்தான் பயன்படும். வீராணத்தில் மழை பெய்தால் ஒரு ஊருக்கே பயன்படும். ராமானுஜர் வீராணம் ஏரி போலே, அவரிடம் அர்த்தங்கள் தேங்கினால் அது பலருக்கு போகும். அந்த வீராணம் ஏரிக்கு ராமானுஜர் போனார். வீராணம் ஏரியில் உள்ள தண்ணீரை நீர் பாசனத்திற்கு அனுப்புவதற்காக 74 மடுக்களாக பிரித்திருந்தார்கள். நாமதான் வீராணம். நம்மிடம் உள்ள அர்த்தங்களாகிய உபதேச நீரை 74 ஆச்சாரியர்களாக பிரித்துவிட்டால் அந்த நீர் வாய்க்கால் வழியாக போய் வயலில் உள்ள சரணாகதர்கள் என்னும் பயிர்களை நன்றாக விளைவிக்கும் என்பதற்காக தனக்கு அப்புறம் 74 ஆச்சாரியர்களை ராமானுஜர் நிலைநாட்டி கொங்கில் ஆச்சானையும் 74 ஒரு ஆச்சாரியனாக ராமானுஜர் நியமித்தார்.